வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, எண்ணங்களை நெறிப்படுத்துங்கள். சமுதாய சூழ்நிலைகள் பெரும்பாலும் கெட்ட எண்ணங்கள் உருவாக்கும் வகையிலேதான் அமைந்திருக்கிறது. சமுதாய சூழல் மட்டுமல்ல, சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஊடகத்துறையிலும் அப்படிப்பட்ட சூழல் இருப்பதால் அங்கும் கெட்ட எண்ணங்கள் வருவதற்கான சூழ்நிலைகளே அதிகமாக இருக்கின்றது. பிறர் மன தூண்டுதலினால் மட்டுமே பெரும்பாலான மக்கள் தீய எண்ணங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மனித மனம் முழுமையாக பொருள் மட்டும்தான் வாழ்க்கை என்று பொருளை தேடி ஓடிக்கொண்டிருப்பதுதான் அதற்கு முக்கிய காரணமாகும். அந்த பொருளை தேடுவதற்காக எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது நமது சமுதாயம். அப்படி இருக்கக்கூடிய சமுதாயம் மற்றவர்களுக்கு அறத்தை சொல்லிக் கொடுப்பது இல்லை. சமுதாயத்தை விடுங்கள், நமது குடும்பத்தில் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு நல்லெண்ணத்துடன் கூடிய அறத்தின் அடிப்படையிலான வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பது இல்லை. அதனால்தான் இன்றைய இளைஞர் சமுதாயம் நிறைய கெட்டுப்போயிருக்கிறது. அக்காலத்திலேயே இந்த சூழ்நிலையை கண்ட நமது அருட்தந்தை மகரிஷி அவர்கள் மக்களை ஒழுக்கத்தின் வழியிலும் அறநெறியின் வழியிலும் எடுத்துச் செல்ல நல்ல எண்ணங்களால் மட்டுமே நடைமுறைப்படுத்த முடியும் என்று முடிவு செய்திருக்கக்கூடும். அதற்காக அவரால் கொடுக்கப்பட்ட பயிற்சிதான் எண்ணம் ஆராய்தல். இப்பயிற்சியினை சரியாக செய்தால் மற்ற அகத்தாய்வு அவசியமே இருக்காது என்பதும் உண்மையாகும். எண்ணங்கள் தோன்றும் வழிகளை சரியாக வகைப்படுத்தி அவற்றை எவ்வாறு ஆராய வேண்டும் என்பதையும் இப்பயிற்சியின் வாயிலாக அருட்தந்தை கொடுத்திருக்கிறார். தேவையின் அடிப்படையிலும் தெய்வீகத்தின் அடிப்படையிலும் எழும் எண்ணங்கள் அனைத்தும் நன்மையானதாகவே இருக்கும். அதை ஆய்வு செய்ய அவசியமே இல்லை. அதை அப்படியே நிறைவேற்றிவிட வேண்டும். மற்ற 4 இடங்களான பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு போன்றவற்றிலிருந்து வரும் எண்ணங்களிலிருந்து நல்ல எண்ணங்களும் எழலாம், தீய எண்ணங்களும் எழலாம். இந்த எண்ணங்களை செயலாக மாற்றுவதற்கு முன்னர் ஆராய்ச்சி செய்து முடிவு செய்ய வேண்டும். பழக்கத்திலும் சூழ்நிலையிலும் பிறர் மன தூண்டுதலிலும் கருவமைப்பிலும் பெரும்பாலும் கெட்ட எண்ணங்கள் வருவதற்கு நமது அதிகப்படியான பழக்க பதிவுகளே முக்கியமான காரணமாக இருக்கிறது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகளில் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, எண்ணங்களை நெறிப்படுத்துங்கள். இந்த தலைப்பை எண்ணங்களை சீர் செய்து கொள்ளுங்கள் என்று கொடுத்திருக்கலாம். எண்ணங்களை ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்லலாம். எண்ணங்களை மேம்படுத்துங்கள் என்று சொல்லலாம். இன்னும் பல வார்த்தைகளை வைத்து இந்த எண்ணங்களை கையாளலாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் எண்ணங்களை நெறிப்படுத்துங்கள் என்று இந்த சிந்தனை தலைப்பு இங்கே அமைந்திருக்கிறதே. ஏன்? இதில் நெறிப்படுத்துதல் என்றால் என்ன? நெறி என்பது எந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது என்று பார்த்தால் அறநெறி. அறநெறி என்பதிலிருந்துதான் நெறிப்படுத்துதல் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்க வேண்டும். அப்படி என்றால்
அறநெறியின் அடிப்படையில் அதை அமைத்து கொள்ளுதல் என்றுதான் அதற்கு பொருளாக மாறுகிறது. அப்போ எண்ணங்களை நெறிப்படுத்துதல் என்று சொல்லும் பொழுது எண்ணங்கள் அறநெறிக்கு உட்பட்டு அறநெறியின் அடிப்படையிலே அது அமைத்து கொள்ளுதல் என்று ஆகிறது. அப்போ இந்த இடத்துல வேறு எந்த வார்த்தையை நாம் அங்கு உபயோகப்படுத்தி இருந்தாலும் அது முழுமை பெறாது. அது ஏதோ ஒரு இடத்தில் போய் தொக்கி நிற்கும். இப்போது எண்ணங்களை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், எண்ணங்களை ஆராய்ச்சி செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதனுடைய முடிவு எங்கு வந்து நிற்க வேண்டும் என்று பார்த்தால் அது அறம் என்பதில் வந்து நிற்க வேண்டும், அவ்வளவுதான். அப்போ இப்போ நாம் எண்ணங்களை சீர் செய்து அதன் பிறகு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இது அறத்தின்படி சரியாக இருக்கிறதா என்று கடைசியாக பார்க்கிறோம் அல்லவா? அந்த இறுதியான ஒரு நிலை என்பதுதான் நெறிப்படுத்துதல் என்று ஆகிறது. சரி, ஏன் இந்த எண்ணங்களை அறநெறியின் அடிப்படையில் இதை அமைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அறநெறி என்பது ஒன்றும் தனியான ஒன்று அல்ல. இறை நெறி என்பதுதான் அறநெறி. இன்னும் சொல்லப்போனால் இறை நீதி என்பதுதான் அறநெறி. இறைநீதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த இறைநீதியின் அடிப்படையில் 100% எப்படி வாழ்வது என்பதுதான் அறநெறி. ஏன் அந்த இறை நீதியின் அடிப்படையில் 100% வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான். 100% மனித மனம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் அன்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இறை நீதியின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். இப்பொழுது மனிதன் தேடுவது இதுதானே. மனிதன் வேண்டாம் என்று நினைப்பது என்ன? துன்பம். அவன் தேடிக்கொண்டிருப்பது இத்தனை உணர்வுகளையும் அதாவது ஓரளவுக்கு அனுபவம் செய்தால் போதுமா? எத்தனை சதவிகிதம் இது வேண்டும்? உங்களுக்கு மகிழ்ச்சி எத்தனை சதவிகிதம் வேண்டும்? ஆனந்தம் எவ்வளவு சதவிகிதம் வேண்டும் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? அது 100% வேண்டும். சரி, அது தற்காலிகமானதாக வேண்டுமா, நிலைத்ததாக வேண்டுமா என்று கேட்டால் அது நிலைத்ததாகத்தான் வேண்டும் என்று தான் சொல்வார்கள். தற்காலிகமாக வேண்டாமா என்று கேட்டால், தற்காலிகமாக இவை அனைத்தையும் நாங்கள் பல வருடங்களாக அனுபவம் செய்துவிட்டு அதை நிரந்தரமாக்குவதற்கான முயற்சியில்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம். இப்பொழுது இந்த சிந்தனை செய்து பாருங்கள். எண்ணங்களை நெறிப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறோமே, இது எதற்கு என்றால் 100% நாம் இந்த உணர்வுகளில் நிலையான உணர்வுகளாக வாழ்வதற்காகத்தான் இதை நெறிப்படுத்துங்கள் என்று இன்றைய சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அப்படி என்றால் இப்பொழுது இந்த எண்ணங்களின் மூலமாக அது சொல்லாகவோ செயலாகவோ மாறுகிறதே, அதனுடைய விளைவு நமக்கு 100% எப்படி இருக்க வேண்டும்? துன்பம் இல்லாத உணர்வுகளாக இருக்க வேண்டும். இந்த ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாம். நமக்கு இந்த உணர்வு வேண்டும், அந்த உணர்வு வேண்டும் என்று இப்பொழுது வரிசைப்படுத்தினோமே, அதில் என்ன வேண்டும் என்று கேட்டால் கூட
அது கூட ஒரு எல்லை கட்டிய நிலையாக இருக்குது. அது ஒவ்வொன்றும் நமது செயலில் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு தகுந்தாற் போல அது அமைகிறது. அது ஒரு இடத்தில் செயலற்று இருக்கும்போது அந்த உணர்வு கிடைக்கிறது. அதையெல்லாம் நாம் பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ள பயணிப்பதே இந்த ஆன்மீக பயணம். இப்போது நம்ம ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிடலாம். என்ன? துன்பம் அற்ற நிலையில் இருக்க வேண்டும். அது எந்த நிலை இருந்தாலும் பரவாயில்லை. அதனுடைய ஒரு உச்ச நிலையை நாம் ஆன்மீகத்தின் பயணத்திலே அதை நிச்சயமாக அடைந்து விட முடியும். ஆக இப்போது துன்பம் இல்லாத ஒரு நிலை என்ற ஒன்று நிலை. அப்படி என்று சொன்னால் துன்பமில்லாத உணர்வு நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. துன்பம் வரக்கூடிய சொல்லையோ செயலையோ என்ன பண்ணக்கூடாது? செயல்படுத்தக்கூடாது. இது ஒன்றே ஒன்று தான். துன்பம் வரக்கூடாது என்று சொன்னால் துன்பம் வரக்கூடியதற்கான செயலை நிறுத்துங்கள். நிறுத்திவிட்டால் துன்பம் வராது. இவ்வளவுதானே. இது இன்றைய சமுதாயத்துக்கு ஏன் புரியவில்லை என்று கேட்டால், இந்த துன்பம் தானாக வருகிறது என்று நினைக்கிறார்கள். துன்பம் என்பது இயற்கையிலே எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருகிறது என்று நினைக்கிறார்கள். அந்த ஒன்றே ஒரு தத்துவம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவத்தில் மிக 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 ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்க வேண்டிய தத்துவம் இந்த தத்துவம். என்ன என்று சொன்னால், இயற்கையில் துன்பம் என்ற ஒரு உணர்வு இல்லை. நம்ம பல தடவை சொல்லிட்டோம், இயற்கை துன்பம் என்று ஒன்று இருக்கிறது என்று கேள்வி கேட்கக்கூடும் என்று. அந்த இயற்கை துன்பம் வருவதும் எதனால் என்று சொன்னால், நாம் செயல் செய்து கொண்டிருந்தால்தான் அதுவும் வரும். அப்படி நாம் செயல் செய்துதான் அதை உருவாக்கிக் கொள்கிறோம், அதுவும் உருவாக்கிக் கொள்கிறோம். ஆனால் நாம் செயல் செய்யாமல் இருக்க முடியாது. இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையான வாழ்க்கைக்கு நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கான தேவைகள் தான் இயற்கை துன்பம். நீங்கள் செயல் செய்யாமல் இருந்து விடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஐயா, அப்படி இருந்தாலும் இப்போது வேலையே செய்யலைன்னா பசி இருக்காது, உணவு பசி தாகம் இது தேவையில்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்று ஒன்று இருக்கிறதே என்ற கேள்வி நம்ம மனதுக்குள்ளாக எழும். நாம் வேதாத்திரியத்தை சிந்தித்து கொண்டிருக்கும்போது அதில் ஆழமான கேள்விகள் எழும் பொழுது தான் இன்னும் ஆழமாக நாம் அதை சிந்திப்போம். இப்போ பசி வரல, உணவு தாகம், அந்த பசி தாகம் அது இல்லை, அப்போ நீங்கள் சாப்பிடல, அப்போ கழிவுகள் இல்லை, ரைட்டு. ஆனால் நீங்கள் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு வேணும்ல. அப்போ அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்து தானே ஆக வேண்டும். அது துன்பம் தானே, அது இயற்கையில் வரக்கூடிய துன்பம் தானே என்று கேள்விகள் கேட்கலாம். ஆனால் உண்மையாக உணர்ந்து சிந்தித்து பாருங்கள். தட்பவெப்ப நிலை இயற்கை தான் அதை மாற்றுகிறது. அதுவும் எதற்காக மாற்றுகிறது என்று சொன்னால், மனித நலனுக்காகத்தான் மாற்றுகிறது. இந்த பருவ காலங்கள் மாறி மாறி வருகிறதே, இந்த சூரியன் வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் நகழ்வது போல் தெரிகிறதே, பூமி அசைந்து அதை நடைமுறைப்படுத்துகிறதே. இதனால் தானே இந்த பருவ காலங்கள் தட்பவெப்ப சூழ்நிலைகள்லாம் மாற்றம் ஏற்படுகிறது. இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், இந்த இயற்கையின் வளங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் சமமாக அனுபவம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பொது உடைமை நோக்கத்திலே தான் அது அசைகிறது. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு தட்பவெப்ப சூழ்நிலைகளால் ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த துன்பத்தை இந்த உடலினுடைய அறிவும் ஆற்றலும் அதுவே சமன் செய்து கொள்ளும். நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. ஆனால்
நீங்கள் ஏதாவது ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது பசிதாகம் என்பதும் வரும், கழிவுகளின் வேகம் என்பதும் வரும். இந்த தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்பதை நாம் தான் அதை சமன் செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுது அது நமது வேலை. நீங்களே செயலற்றி இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த இயற்கை துன்பம் வரும். ஆனால் அதே இயற்கையே சரி செய்து கொள்ளும். நீங்கள் வேணால் இருந்து பாருங்கள், நிச்சயமாக இது உண்மையான உண்மை. சரி, இப்போ துன்பம் இல்லாமல் துன்பம் வரக்கூடிய செயல்களை செய்யாமல் இருந்தால் போதும். அப்படி இருந்தாலே இந்த முழுமையாக இந்த உணர்வுகளை எல்லாம் அனுபவம் செய்யலாம். இப்போ துன்பம் வரக்கூடிய செயல்களை செய்கிறோமே, நாம் தானே செய்கிறோமே. ஏன் செய்கிறோம், எதன் அடிப்படையில் செய்கிறோம் என்று சொன்னால், அந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய விளைவை, அந்த விளைவு கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதற்கான ஒரு எண்ணம் வருகிறது. இந்த எண்ணம் தான் கெட்ட எண்ணம் என்று சொல்கிறோம். இப்போ நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு சொல்கிறோமே, அதை சமுதாய ரீதியாக எவ்வளவு கெட்ட எண்ணம், அவ்வளவு கெட்ட எண்ணம், இவ்வளவு கெட்ட எண்ணம், இப்படி அதை தரம் பிரித்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இறுதியாக முழுமையாக பாருங்கள், துன்பத்தை தரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் கெட்ட எண்ணம், அவ்வளோதான். அது யாருக்காக இருந்தாலும் சரி. மகரிஷி எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தனக்கோ பிறருக்கோ, இந்த 2 வார்த்தை போதும். தனக்கோ பிறருக்கோ. துன்பம் வரக்கூடிய ஒரு விளைவை, வரக்கூடிய ஒரு செயலை செய்வதற்கு தூண்டக்கூடிய எண்ணம் தான் இந்த கெட்ட எண்ணம். தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ சரி, அது சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்று சொன்னால் அது கெட்ட எண்ணம். இப்போ இந்த இடத்தில் ஒரே ஒரு வேலையை செய்தால் போதும். எண்ணங்களை நெறிப்படுத்துதல் என்பதற்கு ஒரே ஒரு வேலையை செய்தால் போதும். என்ன? இந்த கெட்ட எண்ணங்கள் என்று இருக்கிறதே, அந்த எண்ணங்கள் வராமல் நிறுத்தி கொண்டால் போதும். அவ்வளவுதான். இப்போ அறநெறியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். முதல் அறநெறி என்ன? ஒழுக்கம். அவ்வளோதானே. ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது என்ன? துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பது ஒழுக்கம். துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பது ஒழுக்கம். அப்படி என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. அவ்வளோதானே. சரி, துன்பம் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வருகிறதே, இந்த இடத்தில் அது எண்ணமாக வந்தாலும் அதை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றிவிடக்கூடாது. மாற்றாமல் அப்படியே அதை என்ன செய்ய வேண்டும்? அதை செயலிழக்க செய்ய வேண்டும். இதுதானே எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி முழுக்க எதற்காக என்று பார்த்தால், அறநெறியில் ஒழுக்கம் என்ற ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக. நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். மகரிஷியுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு ஒன்றோடு ஒன்று பொருந்துவதாக அமைகிறது என்பதை இங்கு ஆராய்ச்சி செய்து பாருங்கள். நமது வேதாத்திரியத்தில் எம்ஃபில் பண்ணுறோம், பிஹெச்டி பண்ணுறோம், இப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பண்ணுறாங்க. இதை வள்ளுவத்தோடு இணைத்து பண்ணுகிறோம், வள்ளலாரோடு இணைத்து பண்ணுகிறோம். இதெல்லாம் அதை இணைத்து இதை எடுத்து அதையும் இதையும் இணைத்து பிஹெச்டி பட்டம் பெற்று விடுகிறார்கள். ஆனால் அந்த பட்டம் கூட வெறும் பட்டம்தான். இப்போ என்ன பண்ணணும்? நடைமுறையில் மகரிஷியினுடைய தத்துவங்களை இந்தாறு பொருந்தி பார்த்து சிந்தனை செய்து அது இந்த வாழ்க்கையில் நடைமுறையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் அவர் பிஹெச்டி முடிச்சிருக்காருன்னு அர்த்தம். பிஹெச்டி பட்டம் வாங்கிவிட்டு துன்பம் கொடுக்கும் செயலை அவர் 5% கொடுத்தால் கூட அந்த பிஹெச்டி என்பது வெறும் சான்றிதழ் தானே தவிர அதற்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் இப்பொழுது உண்மை என்ன என்று சொன்னால், இதை பிஹெச்டி பண்ணக்கூடிய அளவுக்கு இதை ஆய்வு செய்து வாழ்க்கையாக மாற்றுகிறவர் சான்றிதழை எதிர்பார்க்கவே மாட்டார்.
சான்றிதழை மட்டுமல்ல, பாராட்டுதலையும் எதிர்பார்க்க மாட்டார், அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் அங்கீகாரம் தானாக வரும். எங்கிருந்து வரும்? அதாவது இறைவனிடமிருந்து வரும். இறைவனிடமிருந்து அங்கீகாரம் வந்துவிட்டால் மனிதர்கள் அங்கீகாரம் செய்துதான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. இறைவன் கைதட்டிட்டாரு, அப்போ மக்களெல்லாம் கைதட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் மக்களெல்லாம் கைதட்டினா இறைவன் கைதட்ட வேண்டும் அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஒரு காலேஜில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோம். ஒரு பையன் பேசுகிறார், அங்கே பிரின்ஸிபால் தலைமையாக உட்கார்ந்துருக்கிறார். மேடையில் பிரின்ஸிபால் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க, அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்லேருந்து எல்லா மாணவர்களும் கைதட்டுவார்கள். இப்போது ஒரு இடத்துல எல்லா மாணவர்களும் கைதட்டுறாங்க, பிரின்ஸிபால் கைதட்டணும்னு அவசியம் இல்லை, அவர் அமைதியாக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு பிழை இருக்கிறது என்ற அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பிரின்ஸிபாலை கைதட்ட வைக்கணும். வச்சுட்டா இந்த மாணவர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக கைத்தட்டு செய்தே ஆக வேண்டும். அப்போ இங்கே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆய்வுகளை செய்து, வேதாத்திரியத்தை ஆய்வு செய்து அதை வாழ்க்கையாக மாற்றிவிட்டால் அங்கே இறைவனுடைய அங்கீகாரம் கிடைத்து விடுகிறது அல்லவா? அப்படி கிடைத்து விட்டால் இந்த சமுதாயம் அங்கீகாரம் கொடுத்தே ஆக வேண்டும், கொடுத்தே ஆகும், கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் இல்லை சார், அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா பொறாமையாக இந்த சமுதாயம் பார்க்குமே என்று சொல். அப்படி இறைவன் அங்கீகாரம் கொடுத்து இந்த சமுதாயம் அங்கீகாரம் கொடுக்க மறுத்தால் அது இறைநீதிக்கு முரண்பாடான செயலாக மாறி அதற்குரிய துன்பத்தையும் அந்த மனிதன் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இதுதான் வேதாத்திரியம், இதுதான் தமிழ் ஆனந்த யோகம் எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது. அந்த பாதையில் தான் நாம் பயணிக்க வேண்டும். ஆக இந்த எண்ணம், கெட்ட எண்ணம் என்ற ஒன்று வராமல் இருக்க வேண்டும். அது வந்தாலும் செயல்படுத்தாமல் அதை செயலிழக்க செய்துவிட வேண்டும் என்பது ஒன்றுதான் இந்த எண்ணங்களை நெறிப்படுத்துதல் என்பதில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ அறநெறியில் அடுத்து கடமைன்னு ஒன்று இருக்குது. இப்போது எப்போ நீங்கள் துன்பம் கொடுக்கும் செயலை நிறுத்திவிட்டீர்களோ அதன் பிறகு இந்த கடமை என்பதை நிச்சயமாக சரியாக செய்வீர்கள். அவ்வளோதானே. இது ஏன் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஆய்வாக பாருங்கள். இன்றைய சிந்தனை ஆய்வாகவே இருக்கட்டும். ஏன் என்று பாருங்கள். இப்போ துன்பம் கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிறருக்கு அல்ல, தனக்கு துன்பம் கொடுக்கறத நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தேவைகள் எந்த அளவுக்கு குறைந்திருக்கும்? மிக 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 குறைந்த தேவையாக மாறிவிடும். அப்போ சமுதாயத்திடமிருந்து எவ்வளவு நீங்கள் பெறுவீர்கள்? மிக 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 குறைந்த அளவில் தான் பெறுவீர்கள். அதை திருப்பி செலுத்துவது ஒன்றும் கடினமில்லையே, அவ்வளோதானே. அப்போ திருப்பி செலுத்த வேண்டிய கடன் என்பது மிகவும் குறைவாக ஆகிவிடும் அல்லவா? அப்போ அந்த இடத்தில் கடமை கர்மயோகமாக சரியாக செய்யப்பட்டுவிடும். அவ்வளவுதான். சரி, ஈகை என்று ஒன்று இருக்கிறதே. ஈகை என்பது நமக்கு தெரியும். அது என்ன? ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மவினை நம்மிடம் இருந்தால் அப்பொழுதுதான் ஈகை என்பதை செய்ய வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் அது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அப்படி ஒரு கர்மவினை இல்லை என்று சொன்னால் ஈகை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அப்படி ஒரு கர்மவினை இருக்கும்போது தானே இந்த கெட்ட எண்ணங்கள் எழுகிறது. ஆமாம், அந்த கர்மவினை என்ற பதிவிலிருந்து தான் இந்த கெட்ட எண்ணம் எழுகிறது. அப்போ இந்த கர்மவினை இருக்கும் வரை இது எண்ணமாக வந்து கொண்டு தான் இருக்கும். அதை செயல்படுத்தாமல் நாம் என்ன பண்ணணும்? அதை எண்ணமாராய்தல்ங்கிற முறையில் பயிற்சி செய்து 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 அதை நம்ம அறநெறிக்கு உட்பட்டு வாழ்வதற்கான ஒரு நிலைக்கு வரணும். அது இருக்கிறப்ப வந்து தானே ஆகும். அப்போ கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால் கர்மவினை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம்.
அந்த கர்மவினை என்று சொல்கிறோமே, அந்த பதிவிலிருந்து எழுவதுதான் இந்த கெட்ட எண்ணம். இந்த எண்ணம் என்பதை நம்ம முழுமையாக இன்று பேசவில்லை. எண்ணம் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவ பதிவிலிருந்து எழக்கூடிய எழுச்சி தான் எண்ணம். எண்ணம் என்றால் என்ன என்று சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? அனுபவங்கள் தான் எண்ணம். அப்போ இந்த கெட்ட பதிவு இருக்கிறதுனால தான் கெட்ட எண்ணம் வருது. ரைட். அதை செயல்படுத்தாமல் நிறுத்திவிட்டோம், ஒழுக்கமாக இருந்து விட்டோம், கடமையை செய்து விட்டோம். இப்பொழுது ஈகை செய்துதான் ஆக வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? செய்து 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 இந்த கர்ம வினைகளை எல்லாம் முழுக்க முழுக்க செயலிழக்க செய்துவிட்டால் அது என்ன ஆகாது? அது விளைவாக வருவதற்கான ஒரு நிலையிலிருந்து நாம் அதை மாற்றிக்கொள்கிறோம். சரி, ஒரு பக்கம் இந்த ஈகை செய்து இந்த கர்மவினை விளைவாக வரக்கூடிய கர்மவினையாக இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் மாற்றிவிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆனால் அப்படி மாற்றிவிட்டாலும் இந்த கர்மவினை என்ற பதிவுகள் அங்கே தானே இருக்கும். நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். எப்படி கர்மவினை செயலிழக்க செய்தாலும் அது அங்கே தான் இருக்கும். அது மீண்டும் எண்ணமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறோம். ஆமாம், இப்பொழுது ஈகை செய்து 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 கர்மவினை எல்லாம் செயலிழக்க செய்து விட்டோம். அதன் பிறகு அது எண்ணமாக மலரக்கூடிய அளவில் மட்டும்தான் இருக்கிறது அந்த பதிவு என்ற ஒரு நிலை வந்துவிட்டது என்று அப்படியே பாவனையாக கற்பனையாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். வரும், வராதுன்னு இல்லை, வந்துட்டோம் அப்படின்னு நினைங்க. இப்போ இந்த இடத்துல நினைங்க அப்படின்னு வந்துட்டோம். அப்போ அந்த பதிவுகளிலிருந்து இந்த கெட்ட எண்ணங்கள் வந்து கொண்டே தானே சார் இருக்கும். அப்போ அதை செயல்படுத்தாமல் நிறுத்தி எவ்வளவு காலம்தான் நான் இந்த பயிற்சியே செய்து கொண்டிருப்பது என்று கேட்டால், கர்ம வினையின் விளைவு வரக்கூடிய அந்த நிலையை நாம் சமன் செய்து விட்டால், ஈகை செய்து புண்ணியம் செய்து அதை சமன் செய்து விட்டால், அதன் பிறகு என்ன வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை சொல்லாகவோ செயலாகவோ மாற்ற மாட்டேன் இப்படின்னு முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். என்ன ஆகும் தெரியுங்களா? அதை அப்படியே சாட்சியாக பாருங்கள். அது நம்மை விட்டு வெளியேறிவிடும். அப்போ அது விளைவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை இருக்கிறதே, அதுதான் இருந்து கொண்டே இருக்கும். இப்போது அது இல்லை என்று சொன்னால், அது வெறும் எண்ணங்களாக மலரக்கூடிய அந்த பதிவு மட்டும் இருக்கிறது என்று சொன்னால், அதை அப்படியே கவனியுங்கள். அது அப்படியே வெளியே சென்றுவிடும். இதைத்தான் நமது மனோகரனை அடிக்கடி சொல்வார் இல்லையா? நீரோடை போல் அது ஓடிக்கொண்டிருக்கும். அதை அப்படியே கவனித்து பாருங்கள், சாட்சியாக பாருங்கள். அது வெளியே சென்றுவிடும். அப்போ உள்ளதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வெளியே சென்று விடும். அப்போ அது என்ன பண்ணணும்? அந்த இடத்துல கவனிக்கணும். அந்த எண்ணங்களை அப்படியே சாட்சியாக பார்க்கணும். வெளியே போகுதுன்னு பார்க்கணும். அதை விட்டுவிட வேண்டும். அந்த இடத்துல ஆராய்ச்சியே தேவையில்லை. இப்போ எப்போ ஆராய்ச்சி தேவைப்படுது? அது விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை பெண்டிங்கும் இருக்குது. அப்போ அது போகாது. அப்போ நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அது போயிடுச்சுன்னு சொன்னால் ஆராய்ச்சி தேவையில்லை. இப்பொழுது பாருங்கள், மனவளக்கலைஞர்களுக்கு எண்ணம் ஆராய்தல் பயிற்சி தேவையா? கண்டிப்பாக தேவை. எதுவரை தேவை? நீங்கள் புண்ணியம் செய்து தொண்டு செய்து சேவை செய்து இந்த கர்ம வினைகளை எல்லாம் விளைவு வரக்கூடிய அந்த நிலையிலிருந்து சமன் செய்து விட்டால், அதை குறைத்து விட்டால், அதன் பிறகு எண்ணம் ஆராய்தல் பயிற்சி தேவையில்லை. நீங்கள் வெறுமனே அந்த எண்ணத்தை கவனித்து கொண்டிருந்தாலே போதும். அது அந்த நெறியின் அடிப்படையில் வந்துவிடும். அதன் பிறகு அந்த புண்ணிய எண்ணங்கள் என்று சொல்கிறோமே, நல்ல எண்ணங்கள் என்று சொல்கிறோமே, அதாவது செயல்பதிவுகளிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் என்று சொல்கிறோமே, அது மட்டும்தான் வரும். நல்ல எண்ணம் மட்டும்தான் வரும். அது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், இறைத்தன்மையான அன்பும் கருணையும் இருந்து தான் வருகிறது. அப்போ அப்படி மாறிவிடும். இப்போ பாருங்கள், எண்ணங்களை நெறிப்படுத்துங்கள் என்று சொல்கிறோமே, இதற்குள் எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனை இருக்கிறது. ஆழ்ந்த சிந்தனை. இன்றைய சிந்தனையை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள்.
உங்களால் முடிந்த அளவுக்கு எங்கெல்லாம் மனவளக் கலைஞர்கள் இருக்கிறார்களோ, வேதாத்திரிய சீடர்கள் இருக்கிறார்களோ, அனைவருக்கும் இந்த சிந்தனையை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய புண்ணியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த இடத்தை சிந்தனை செய்யாமல் வேதாத்திரியத்தில் மேம்பாடு அடைய முடியாது, ஆன்மீகத்தில் மேம்பாடு அடைய முடியாது. இந்த ஒரு சிந்தனை அடிப்படை சிந்தனையாக இருக்க வேண்டும். இது அனைத்து வேதாத்திரிய அன்பர்களுக்கும் செல்ல வேண்டும். நமது தமிழானந்த யோகம் அன்பர்கள் மட்டும் இது கேட்டு பயனில்லை. நாமும் இதை ஆய்வு செய்வோம். அனைத்து வேதாத்திரிய அன்பர்களுக்கும் இதை கொண்டு செல்வோம். அதற்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது பல கோடி அன்பர்கள் இதை கேட்கக்கூடியதாக அமையற்றும் என்று ஒரு வேண்டுதலையும் வைத்து இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம், வளர்க வேதாத்திரிய அன்பர்களின் அந்த செயல்பாடுகள். வாழ்க வளமுடன்.